பார்த்தீங்கன்னா 56 அடி உயரமுள்ள முருகன் சிலை பார்த்தீங்கன்னா இந்த சிலையை பார்த்தீங்கன்னா ராஜமுருகன் சொல்லுவாங்க. அதேமாரி இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய முருகன் ஆறுபடையோட முருகன் சிலை, அது இல்லாமல் சிவனோட லிங்கம், அதாவது சிவனோட லிங்கம் பார்த்துக்காங்க. வெல்கம் டு நம்ம ஏரியா மச்சி விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் தாங்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா முருகன் கோயில், ராஜ முருகன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பயங்கர விமர்சனங்கள் உள்ளான ஒரு கோயில். பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் போடுறாங்க அதோட ஃபோட்டோஸ்லேருந்து. அப்படியே போகிற வழி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா எடப்பாடியிலேருந்து ஜலடாபுரம் ரூட்டில் இடையில பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் கட் ஆயிடுவோம். அப்படியே வாங்க அப்படியே இப்போ பார்க்கலாம். இங்கே தாங்க ஜலடாபுரம் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்ரு. பூலாம்பட்டி பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகிறது எடப்பாடி 2 கிலோமீட்ரு. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரிங் ரோடு வழி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் செட்டிமாங்குறிச்சி ஒரு இடையில ஒரு ரோடு உள்ள கட் ஆகுங்க தாரமங்கலம். அது வழியாக அப்படியே போக வேண்டியதாங்க. அப்படியே வாங்க பார்க்கலாம். நம்ம அப்படியே போயிட்டே இருக்குங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பவளாத்தானூர் பக்கமாக வந்தாச்சு. தாரமங்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகணும். ஓமலூர் ஸ்ட்ரெயிட்டு, சேலம் 22 கிலோமீட்டர். நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்படியே கட் ஆகணுங்க. அப்படியே அந்த சைடு போக வேண்டியதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க போகலாம். தாரமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் வருங்க. அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திருசாத்தாள் திருக்கோயில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனத்தை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தரிசனத்தை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முருகன் கோயிலில் போயிட்டு அப்படியே தரிசனம் பண்ண வேண்டியதாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே கோயில் பக்கமாக வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தரிசனம் பண்ண வேண்டியது தான். பாருங்க கோயில் பார்க்க பிரம்மாண்டமாக. இது பார்த்தீங்கன்னா ஒரு 56 அடி உயரமுள்ள அந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அந்த கோயில் இந்த இடத்துல இருக்குது. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே கடை தான். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முருகனை தரிசனம் பண்ணுவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் தரிசனம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முருகனை தரிசனம் பண்ண வேண்டியதாங்க. அவங்க அப்படியே காமிக்கிறேன். இதாங்க பார்த்தீங்கன்னா 56 அடி உயரமுள்ள முருகன் சிலை. பார்த்தீங்கன்னா இந்த சிலையை பார்த்தீங்கன்னா ராஜமுருகன் சொல்லுவாங்க. அதேமாரி இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய முருகன் ஆறுபடையோட முருகன் சிலை, அது இல்லாமல் சிவனோட லிங்கம், அதாவது சிவனோட லிங்கம் பார்த்துக்காங்க. பார்க்கவே பிரமிப்பாக இருக்குங்க. பயங்கர அழகாக இருக்குது முருகன். பார்த்தீங்கன்னா இந்த முருகனோட சிலை பார்த்தீங்கன்னா பயங்கர விமர்சனக்குள் உள்ளானது. முருகனோட சிலை பார்த்தீங்கன்னா அதோட இடுப்பு கூட போஸ்ட்டு போடுறோம் பாருங்கள்.
போயிட்டு அப்படியே தரிசனம் பண்ணுவோம். நீர் வாங்கிட்டாங்க. இந்த கோயில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஆறுபடை முருகனோட சிலையும் இங்கே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாமி மலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி மலை, பழமுதிர் சோலை, அப்புறம் திருத்தணி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர். இங்கே வந்தாலே ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போன மாதிரிங்க. பார்த்திங்கன்னா ஆறுபடையோட கோயிலோட சிலைகள் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குது. தன்யலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி, விஜயலட்சுமி, இந்த மாதிரி நிறைய சிலைகள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குது. யானையோட வாகனம். இடும்பன் சிவனும் பார்வதியும். காமதேனு. கடம்பன். ஓகே, உள்ளே போயிட்டு அப்படியே தரிசனம் பண்ணலாம்.
முருகன் கோயிலுக்கு மெயினான ஒரு கோயில். இந்த கோயில் தாங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கோயில் இந்த இடத்துல இருக்குது. அது பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கோயில் முருகன் கோயில் கட்டினது மிகப்பெரிய சர்ச்சைகள் உள்ளானது. அதுக்கப்புறம் புதுசாக மறுபடியும் ரெடி பண்ணாங்க. நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஐயா பார்த்திங்கன்னா பூசாரி ஐயா இருப்பார். அங்கே நீர் கொடுக்காங்க. வாங்கிட்டு வாங்குறப்ப பார்த்திங்கன்னா உத்தராஜி கொட்டு தராங்க. அதாவது நம்ம கறி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா இதெல்லாம் வாங்கி கட்டிக்கலாம். நம்ம பார்த்தா வாங்கியிருக்கோம். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். முருகனை பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நெகட்டிவாக நடந்துட்டுது. நம்ம முருகனை தரிசனம் பண்ணாவே எப்பயுமே பாசிட்டிவாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இடத்துல முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா ரொம்ப நாளாக முருகன் கோயில் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். வந்துவிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க இந்த வீடியோவில். அப்படியே நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.